ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸ்லாம் நிறைய போட்டுருக்கோம், பார்த்துருப்பீங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. கொஞ்சம் எக்ஸைட்டடாக அப்புறம் நர்வஸாக ஒரு விதமான மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருக்குது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நார்மல் சண்டே எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்போவும் போல் டே 4 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு அவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்குது. பிள்ளைங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, எந்த சவுண்டும் இருக்காது. நம்ம பாட்டுக்கு நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டு ஜாலியாக வேலை பார்க்கலாம். நான் 48 டேஸ் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுறேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன்னா, அது இன்றைக்கி டே 22. விளக்கெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அம்மாவுக்கு லீவ்னால பிரேக்ஃபாஸ்ட் அம்மா தான் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லியும் சாம்பார் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தாங்க. என்ன தான் நம்ம விதவிதமாக பண்ணி சாப்பிட்டாலும் அம்மா பண்ணி கொடுக்குற ஃபுட்டு மாதிரி வராது. அது சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையிலே பிள்ளைங்க 2 பேருமே எந்திரிச்சிட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையும் குளிப்பாட்டி கிளப்பி விட்டாச்சு. என்ன தான் சமைக்கிறது ஒரு டாஸ்க்காக இருந்தோம், அதை பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுறது தான் அதை விட பெரிய டாஸ்க்கு. இப்போ இருக்க பிள்ளைங்கலாம் கையில் மொபைலில் கொடுத்தா என்ன சாப்பிட்றோன்னு கூட தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் அவங்க மேலே தப்பு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம தான் அவங்கள அப்படி பழக்கிறோம். நானாக்கெல்லாம் கையில் ஃபோன் கொடுத்தா என்ன சாப்பிடணுன்னு தெரியாது, அவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பா. போதும்னு சொல்ல மாட்டா, ஏன்னா நம்ம மொபைலை வாங்கிடுவோம்ல. அதனால் இன்னும் வேணும் கேட்டு வம்படியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. ஆனால் நம்ம இதுவே நம்ம வேடிக்கை காமிச்சிட்டோ இல்லை வெளியே கூட்டு போய் விட்டாலும் அவள் சாப்பிடுவா. நம்மளோட சோம்பேறித்தனத்துக்காக அவள் கையில் மொபைலை கொடுத்து அவளை அடிக்ட் ஆக்குறோம். இப்போ நான் ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லியாச்சு மொபைலுக்கு. ஸ்கூல் போகிறதுனால மிஸ்டர் சொல்லி கொடுத்துருவேன் அப்படிலாம் சொன்னால் அவளுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. அதனால் அவளை வெளியே கூட்டு போய் ஏமாற்றி ஏதாவது சொல்லி அவளுக்கு சாப்பாடு ஊட்டிடுவோம். சாப்பாடெலாம் ஊட்டி முடிச்சு அவங்க 2 பேர்த்தையும் தூங்க வச்சாச்சு. அப்புறம் என்ன லஞ்சுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்ச் நான் தான் பண்ணியிருந்தேன். சண்டேனாலே நான்வெஜ் தான், யூஸ்வலாக எல்லா வீட்டில் இருக்க மாதிரி. மட்டன் எலும்பு குழம்பும் சிக்கன் கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன். சண்டே ஃப்ரீயாக இருப்போம்னு பார்த்தா அப்போ தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். சாராவுக்கு ஸ்கூல் லீவ்னா லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு சாப்பிட வந்துடுவாங்க. லஞ்செல்லாம் ஃபுல் கட்டிட்டு தூங்கலான்னு பார்த்தா கரெக்டாக பிள்ளைங்க 2 பேருமே இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடெலாம் மறுபடியும் ஊட்டி விட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தோம். சாரா வேறு 2 நாளாக ஜூஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாலா. வீட்டில் ரோஸ் மில்க் எசன்ஸ் இருந்துச்சு, அதனால் அதை அவளுக்கு வச்சு ரோஸ் மில்க் போட்டு கொடுத்துருந்தேன். சாரா ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறான்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் பக்கத்தில் ஒன்று இருக்கே, பால் குடிக்கிறதெல்லாம் ஸ்ட்ரா போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்க பிள்ளைங்களாம் பயங்கர விவரமாக இருக்காங்க. சரின்னு எனக்கு சப்ஜா சீடு அப்புறம் பாதாம் பிசின் ஐஸ் க்யூப்லாம் போட்டு எனக்கு தனியாக ஒரு ரோஸ் மில்க் ரெடி பண்ணியிருந்தேன். அப்படி யாருக்கும் தெரியாமல் வெளியே போய் குடிக்கலான்னு பார்த்தா கரெக்டாக சாரா வந்துட்டா. எப்படி தான் கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. அப்புறம் அவளும் ஒரு ஸ்ட்ரா எடுத்துகிட்டு எனக்கு வேணும்னு கேட்டா. 2 பேரும் சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருந்தோம். என்னதான் நம்ம அவங்களுக்கு தனித்தனியாக பண்ணி கொடுத்தாலும் நம்ம சாப்பிட்றதுலேருந்து கொஞ்சோன்னு வாங்கி சாப்பிட்டாதான் அவங்களுக்கு மனசு ஆறும் போல். நாம் சின்ன வயசில் இருக்கும்போது தான் அப்படி பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நம்ம அம்மா வாய்ப்போம்ல, இப்போ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போக வேண்டியதாக இருக்குது. அப்புறம் எங்கள் அம்மா மருதாணி பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. சாராக்கு அதை பார்த்தோன்னே ஒரே குஷி. அவளுக்கு இந்த மெஹந்தி போடுறது, மருதாணி வைக்கிறது, நெயில் பாலிஷ் போடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நானும் வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் கழிச்சு 2 கையிலையுமே வச்சுருக்கேன். இந்த கையில் அம்மா வச்சு விட்டாங்க. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். யாருக்கெல்லாம் மருதாணி வைக்க பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னொரு சண்டே விளாகில் பார்ப்போம். பாய்.